வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன், அது மட்டும் இல்லாமல் எம்ஃபார்ம் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்கள், ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், சீட் மேட்ரிக்ஸ், அடுத்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங், அதை பற்றின கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இஸ் திஸ் பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி கோர்ஸ் ஹேவ் எ ரிசர்வேஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் சில்ட்ரன் இன் கவர்மெண்ட் காலேஜஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து லேட்ரல் என்ட்ரி பிஃபார்ம் பொறுத்த மட்டும் நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் அப்ராக்சிமேட்லி 6+6 12 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். அது மேக்ஸிமம் போனால் 20 சீட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அதில் வந்து வாய்ப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போது ஓவராலாக பார்க்கும்போது 60 சீட்ஸ் உள்ள ஃபஸ்ட் இயர் பிஃபார்முக்கே வந்து 1 or 2 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 மெடிக்கல் காலேஜஸ் சேர்த்து 60+60 120 சீட்ஸ் இருக்கக்கூடிய பிஃபார்மசி ஃபஸ்ட் இயருக்கே வந்து ஒரு சீட்டு தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படி வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும்போது இங்கே வந்து அப்ராக்சிமேட்லி 12 சீட்ஸ் இருக்கும்போது அதில் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? அது வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை, ஆனால் வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. ஓகே, ஸோ we can be coming under general as well as open competition or other communal basis. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, டிப்ளமா இன் ஃபார்மசியோடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தும் ரூல் ஆஃப் ரிசர்வேஷனை பொறுத்தும் அந்த சீட் மேட்ரிக்ஸ் அதை பொறுத்து அமையலாம். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செகண்ட் ரவுண்டு எம்ஃபார்ம் கவுன்சிலிங் எந்த பேசிஸில் சீட் அலாட் பண்ணியிருக்கும், ஜெனரல் ரேங்க் ஆர் கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், அதை விட முக்கியமானது நம்மளுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் ஆஸ் வெல் அஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன். இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கவுன்சிலிங் இருக்கும். நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் எவ்வளவு, ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் எவ்வளோன்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரே மாதிரி மார்க் எடுத்திருந்தால் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் யார் அதிக மார்க் எடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் வந்து செகண்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், 49 மார்க் எடுத்துருக்குறாங்க ஒரு 5 பேர் அப்படின்னா, அதில் ஒருத்தர் வந்து 49 மார்க்குமே என்ட்ரன்ஸில் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் 39 மார்க் வந்து என்ட்ரன்ஸ்லையும் 10 மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கும் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அதில் வந்து என்ட்ரன்ஸில் 49 மார்க் எடுத்திருப்பாங்களே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறத விட என்ட்ரன்ஸ் மார்க் ஆஸ் வெல் அஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து முன்னிலை வகிக்கும். ஸோ ரேங்க் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ் மார்க்குக்கு அடுத்து தான் அதனுடைய ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் விஷஸ். ரெஜிஸ்டர்டு ஃபார்மசி சர்டிஃபிகேட் காலேஜில் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 இயர் கழித்து ரினிவல் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது நீங்கள் பிஃபார்மசி முடித்து எம்ஃபார்ம் ஜாயின் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் அது வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. யூனிவர்சிட்டியில் அது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தரலாம். மேக்ஸிமம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற டாக்குமெண்ட்ஸ் தரலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபார்மசி கவுன்சில் ரினிவலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்குகிற மாதிரி இருக்கும், வாங்கிக்கலாம். அது வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் உள்ள ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டீன் அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக, அதாவது அதுக்கு ஆத்தரைஸ்டு பர்சன், ஹையர் அஃபிஷியல்ஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ் யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை நல்லா கிளியராக ஒரு ஸ்கேன் காப்பி இண்டிவிஜுவலாக நெட் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து ஒரு ஸ்கேன் காப்பி கிளியராக இமேஜ் இருக்கக்கூடிய இல்லை பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வச்சுக்கணும், சாஃப்ட் காப்பி. அதற்கு அப்புறம் ஒரிஜினல் கொடுக்குறது நல்லது. ஏன் ஆல்ரெடி நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஸ்கேன் காப்பி இல்லாத நண்பர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து டியூரிங் த டைம் ஆஃப் கோர்ஸ் ஏதாவது எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட ஸ்கேன்டு காப்பி, சாஃப்ட் காப்பி இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டியர் ஃப்ரெண்ட், ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, இஃப் தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வெதர் த ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட் didn't choose both MMCs
கைண்ட்லி ரிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 மெடிக்கல் காலேஜஸ்லேயும் எம்ஃபார்மசி சீட் எடுக்காதவங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்கும். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணலை அப்படின்னா தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர முடியாது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணாமல் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் ஃபஸ்ட் ரவுண்டு தான். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் ஃபஸ்ட் ரவுண்டு தான். ஒருவேளை தேர்டு ஃபேஸ் இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு ரவுண்டு தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு 120 மெம்பர்ஸ்க்குள்ளே ரேங்க் இருந்து ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் அட்டன் பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஃபேஸில் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு சீட் அலாட் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் லிங்க் எதுவும் அவைலபிளாக இல்லை. சப்போஸ் அவைலபிள் இருந்தனால் நம்ம அதில் செக் பண்ணி பார்க்கலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் எடுக்க முடியுமா, அதாவது ஃபஸ்ட்டு டாப் ரேங்கில் இருந்து டாப் மெட்ராஸ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜஸ் எடுக்காதவங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த லிங்க்லேயே நமக்கு பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சிடும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கிளிக் பண்ணாலே அந்த காலேஜஸ் ஓப்பன் ஆகும்போது நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எனிவே, ஆல் தி பெஸ்ட் விஷஸ். அடுத்து மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி எல்லாத்துக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்னும் எம்ஃபார்முக்கும் எக்ஸாம் இருக்கும். அது பிஃபார்மோடையும் சேர்ந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை பிஃபார்ம் முடித்த உடனே கூட எம்ஃபார்ம் எக்ஸாம் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிஃபார்ம் எக்ஸாம் நடக்கும்போது சேர்ந்தே கூட வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனிவே, ப்ரிப்பேர் வெல் ஃபார் த யூனிவர்சிட்டி தியரி ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். அடுத்தது சேம் கண்டென்ட் தான் கேட்டிருக்காங்க. பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரிக்கு எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும்? லேட்டரல் என்ட்ரி ரேங்க் லிஸ்ட்டு எப்போ வரும்? பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரிக்கு ரேங்க் லிஸ்ட்டு இது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம அதிகமாக வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட்ஸ் நமக்கு TNMedicalSelection.org வெப்சைட்டில் வரும்போது நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த வீக்கில் வரதா தான் எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இந்த வீக் வரதா, இல்லை அதுக்கு 1 or 2 days டைம் எடுக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெப்சைட்டை. எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். அதாவது இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் கேண்டிடேட்ஸ் ஆப்டிங் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் இன் கவர்ன் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் இஸ் ஆடட் இன் தி சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2024-2025. ஸோ 2024-2025 அகாடமிக் இயரில் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அட்மிஷன் செலெக்ஷனில் ஆட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சியான இன்ஃபர்மாக நமக்கு நேற்று 2 days முன்னாடி தெரியப்படுத்தினாங்க. அதை அந்த வீடியோவில் திரும்பவும் ஒரு டைம் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.